Harry Potter and the Order of Phoenix, Chapter 15, Part 2, The Hogwarts High Inquisitor. இவங்க எல்லாரும் டிவினேஷன் கிளாஸ் முடிஞ்சோடனே நேராக டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ்க்கு போவாங்களா. அங்கே பார்த்தா ப்ரொஃபஸர் அம்ரிச் நல்லா ஏதோ அவங்களுக்குள்ளேயே ஹம் பண்ணிவிட்டு நல்லா ஏதோ பாட்டு பாடுற மாதிரி ஹம் பண்ணிவிட்டு நல்லா சிரிச்சுட்டே நின்றுட்டுருப்பாங்களா. ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் உள்ளுக்குள்ளே நுழைவாங்க. ஹெர்மாயினி வந்து அர்த்தமென்சி கிளாஸில் இருந்து தானே வரும். எலக்டிவ் அர்த்தமென்சி கிளாஸ் தான் எடுத்திருக்கும். டிவினேஷன் அதை அட்டனே பண்ணாது. அதுக்கான ரீசன் வந்து நம்ம 3rd புக்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது உள்ளுக்குள்ளே வருமா. ஸோ அதுக்கு வந்து டிவினேஷன் கிளாஸில் என்ன நடந்திருக்குன்னு தெரியாதுல. உள்ளுக்குள்ளே வந்தோடனே இவங்க கிட்டக்க வந்து அதை தான் கேட்க வருவாங்க என்ன நடந்துச்சுன்னு. பட் அதுக்குள்ளே ப்ரொஃபஸர் அம்ரிச் அங்கே இருக்கிற எல்லாருமே அமைதியாக உட்கார சொல்லிடுவாங்களா. ஸோ எல்லாருமே அமைதியாக அவங்க டெஸ்கில் உட்காந்துப்பாங்க. பேன்ஸ் எடுத்து எல்லோரும் உள்ளுக்குள்ளே வைங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிச் நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருப்பாங்களா. பாதி பேர் தான் மந்திரக்கொலை வெளியிலவே எடுப்பாங்க. அவங்களும் இப்போ சோகமாக மந்திரக்கொலை உள்ளுக்குள்ளே வச்சுருவாங்களா. லாஸ்ட் கிளாஸில் நாம் சாப்டர் 1 முடித்தோம். இப்போ எல்லோரும் பேஜ் 19 ஓப்பன் பண்ணி சாப்டர் 2 ரீட் பண்ணுங்கள். அதில் காமன் டிஃபென்சிவ் தியரிஸ் அண்ட் தேர் டெரிவேஷன் இருக்கும். யாரும் பேசக்கூடாது, அமைதியாக உட்காந்து ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டெஸ்கில் போய் உட்காந்துட்டு இன்னமும் நல்லா அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு ஸ்மைல் இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஷவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் நம்பர் 19 ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஹாரி யோசிப்பான், இந்த வருஷம் ஃபுல்லும் அவங்களுக்கு எவ்வளோ கிளாஸ் இருக்குது இந்த டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ். இப்படியே ஒவ்வொரு கிளாஸும் அவங்க புக்கை மட்டுமே ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஈஸியாகவே ஒரு ஹாஃப் இயர்லேயே இந்த ஹோல் புக்கவே ரீட் பண்ணி முடிச்சிடுவாங்களா. ஏன்னா அவ்வளோ லெசன்ஸாக அதில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹாரி அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பானா. ஏன்னா அவன் நினைக்கிறதும் உண்மை தானே. இவங்க வந்து எதுவும் டீச்சும் பண்ண மாட்டாங்க, நடத்தவும் மாட்டுறாங்க. புக்கை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு சாப்டரை நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு டெஸ்கில் போய் உட்காந்துக்கிறாங்க. இதை யார் வேணால் பண்ணலாம்ல. இப்போ நம்ம கேர்டேக்கராக இருக்க ஃபில்ச்சே உள்ளுக்குள்ளே வந்து சாப்டர் 2 எடுத்து ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா எல்லாம் அதை தான் ரீட் பண்ணி போகிறாங்க. அப்புறம் எதுக்கு டீச்சருன்னு ஒருத்தவங்க இவங்க இருக்காங்க. ஆனால் ப்ரொஃபஸர் அம்ரிச் வந்து இந்த மாதிரி தான் இரிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஹாரி அந்த புக்கோட கண்டென்ட் பேஜை வந்து திருப்பிட்டு இருப்பான், இதில் எத்தனை சாப்டர் இருக்குன்னு பார்க்குறதுக்காக. அப்போ தான் அவன் நோட்டீஸ் பண்ணுவான், என்னன்னா ஹெர்மாயினி அதோட கையை திரும்பவும் தூக்கி வச்சுருக்கோம். ப்ரொஃபஸர் அம்ரிச்சும் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்னன்னா அவங்க வந்து இதை வந்து சமாளிக்கிறதுக்கு வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க டெஸ்க்லேருந்து கீழே இறங்கி ஒவ்வொருத்தவங்களையா பார்க்குற மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க எப்படி ரீட் பண்ணுறாங்கன்றதை பார்க்குற மாதிரி வந்து ஹெர்மாயினியோட டெஸ்க்கு கிட்ட வந்துட்டு அமைதியாக கீழே குனிஞ்சு இப்போ என்ன வேணும் மிஸ் கிரேஞ்சர் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போது ஹெர்மாயினி வந்து ஏதாவது கொஷின் கேட்டுச்சுன்னா நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொஷின் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் அப்படி தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு அதுதான் கொஷின் கேட்கும். அதுக்கப்புறம் கிளாஸில் இருக்க எல்லாருமே வெடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாருமே கொஷின் கேட்பாங்க, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க அமைதியாக வந்து ஹெர்மாயினி பக்கத்தில் நின்றுட்டு அமைதியாக கேட்பாங்க, இப்போ உனக்கு என்ன வேணும் மிஸ் கிரேஞ்சர் அப்படின்னு. நான் ஆல்ரெடி சாப்டர் 2 ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. வெல் தென் சாப்டர் 3 ரீட் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. நான் அதையும் ரீட் பண்ணிட்டேன், நான் இந்த ஹோல் புக்கவே ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு அது சொல்லுமா. ப்ரொஃபஸர் அம்ரிச் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஹெர்மாயினியை பார்ப்பாங்க. வெல் தென் அப்போது ஸ்லிங்கார்ட் இந்த புக்கில் கவுண்டர் ஜிங்ஸஸை பற்றி சாப்டர் 15 என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிச் கேட்பாங்களா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சொல்கிற ஒவ்வொரு நேம்ஸை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ என்னென்னா இந்த ஸ்லிங்கார்டுன்ற நேம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் ப்ரொஃபஸர் அம்ரிச் தானே DADA கிளாஸ் எடுக்கிறாங்க, அதாவது டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டீச்சர்ஸுமே இப்போது நமக்குமே அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு ப்ரொஃபஸர்ஸும் அவங்களுக்கு எந்த ஆத்தர் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு தோணுதோ அந்த ஆத்தரோட புக்கை தான் நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹாக்வர்ட்ஸ்லேயுமே அப்படி தான். ஒவ்வொரு வருஷம் அங்கே டீச் பண்ணுற டீச்சர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து எந்த ஆத்தரோட புக் கரெக்டாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து சிலபஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த தடவை அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஸர் அம்ரிச் வந்து ஸ்லிங்கார்டு எழுதின புக்கை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வாங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெர்மாயினி கிட்ட சாப்டர் 15 கவுண்டர் ஜிங்ஸஸ் பற்றி ஸ்லிங்கார்டு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. கவுண்டர் ஜிங்ஸஸ்லாம் இம்ப்ராப்பராக நேம் பண்ணுறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. எல்லா மக்களும் ஜிங்ஸஸை போட்டுட்டு அதை மித்த எல்லாருமே அக்செப்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச நேமை அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற ஏதாவது ஒரு நேமை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ப்ரொஃபஸர் அம்ரிச் அப்படியே அவங்களோட புருவத்தை உயர்த்திட்டு ஹெர்மாயினியை பார்ப்பாங்களா. அது எப்படி இருக்குன்னா அவங்க வந்து ஹெர்மாயினி இந்த பதில் சொன்னதுக்கு அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் என்னால் அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஹெர்மாயினி பட்டுன்னு சொல்லிடுமா.
ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜோட ஐப்ரோஸ் வந்து இன்னமும் பயங்கரமாக உயரும். அப்படியே நல்லா மேலே அப்படியே உயர்த்தி பார்ப்பாங்களா. அவங்க வந்து இப்போ எதுக்கு இது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி எரிச்சலாக பார்க்குற மாதிரி இருக்கும். நீ ஒத்துக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்களா. ஆமாம் அப்படின்னு ஹெர்மானி சொல்லும். பட் அது அம்ரிட்ஜ் மாதிரி குசு குசுன்னு யாருக்குமே கேட்காத மாதிரி பேசாது. எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நல்லா அதோட வாய்ஸை பயங்கரமாக ரைஸ் பண்ணிட்டு பேசுமா. அங்கே கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஹெர்மானி பேசுகிறதான் பார்த்துட்ருப்பாங்க. மிஸ்டர் ஸ்லிங்கார்டுக்கு ஜிங்ஸஸ்லாம் பிடிக்காது தானே, இந்த புக்கை ரீட் பண்ணாலே நல்லா தெரியுது. ஆனால் அதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்பெல்ஸ், அதெல்லாம் நம்ம நல்ல டிஃபென்சிவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹெர்மானி சொல்லுமா. ஓ அப்படியா அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜும் இப்போ குசு குசுன்னு பேசுகிறத மறந்துட்டு அவங்களும் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. வெல் ஐம் அஃப்ரைட் மிஸ்டர் ஸ்லிங்கார்டோட ஒப்பீனியன் தான் இந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாருக்கும் தேவைப்படும். ஹெர்மாயினி உன்னோட ஒப்பீனியன்லாம் எங்கள் யாருக்குமே தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. பட் அப்படின்னு ஹெர்மாயினி திரும்பவும் ஆரம்பிக்குமா. இதோட போதும் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் சொல்லிட்டு மேலே அவங்களோட டெஸ்கில் போய் நின்றுட்டு எல்லாரையும் பார்த்து, மிஸ் கிரேஞ்சர், கிரிஃபண்டோர் ஹவுஸ்லேருந்து 5 பாயிண்ட்ஸை உன்னால் நான் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கத்தி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க 5 பாயிண்ட்ஸை எடுக்கிறேன்னு சொன்னோடனே கிரிஃபண்டோர் ஹவுஸில் இருக்கிறவங்க எல்லாரும் ஊன்ட்டு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்களா. எதுக்கு அப்படின்னு ஹாரி பயங்கர கோவமாக கத்துவானா. தயவு செஞ்சு நீ இதில் இன்வால்வ் ஆகாது அப்படின்னு ஹெர்மாயினி வேகமாக குசுன்னு ஹாரி கிட்டக்க கத்தும். என்னோட கிளாஸை தேவையே இல்லாமல் பாயிண்ட்லெஸ்ஸாக இன்டரப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக அப்படின்னு அம்ரிட்ஜ் ரொம்ப ஸ்மூத்தாக அதை சொல்லுவாங்க. நான் இங்கே மினிஸ்ட்ரி அப்ரூவ் பண்ணப்பட்ட மெத்தடை யூஸ் பண்ணி டீச் பண்ண வந்திருக்கேன். அதில் கொஞ்சம் கூட ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிற உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் என்னால் அதில் இன்வைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. உங்கள் ப்ரீவியஸ் டீச்சர்ஸ் வேணால் கண்டமணிக்க எதையாவது பாடம் எடுத்துருக்கலாம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் லைசன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் எக்ஸப்ட் ப்ரொஃபஸர் குவிரில், அட்லீஸ்ட் அவராவது ஏஜ் அப்ராப்ரியேட் சப்ஜெக்ட்ஸை கரெக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்கள் எல்லாத்துக்கும் நடத்தியிருக்காரு. அட்லீஸ்ட் அதுவாவது மினிஸ்ட்ரி இன்ஸ்பெக்ஷனில் பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. ஆமாம், குவிரில் ரொம்ப பெரிய கிரேட் டீச்சர் அப்படின்னு ஹாரி பயங்கர சத்தமாக சொல்லுவான். ஆனால் என்ன ஒரு சின்ன ட்ராபேக், அவரோட மண்டைக்கு பின்னாடி லார்ட் வால்டமோர்ட் குடிபுங்குந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அவன் சொல்லுவானா. அவ்வளோதான், அந்த கிளாஸ் ரூமே டெட் சைலண்ட் ஆயிரும். ஐ திங்க் திரும்பவும் ஒரு வாரம் நீ டிடென்ஷனை அட்டன் பண்ணேன்னா உனக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மிஸ்டர் பாட்டர் அப்படின்னு அம்ரிட்ஜ் ரொம்ப அப்படியே ஸ்லீக்காக சொல்லுவாங்க. அன்னைக்கு ஈவினிங்கும் ஹாரி டிடென்ஷன் அட்டன் பண்ணிட்டு வருவானா. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவனோட கையிலேருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பின்னாடி அந்த கட்டு விழுந்துருக்கும்ல. ஏன்னா இப்போ தான் அந்த கட்டு வந்து அவனோட கையில் ஹீலே ஆகிருக்கும். திரும்பவும் அவன் அந்த டிடென்ஷன் போய் அட்டன் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் எந்திரிக்கும் போது அவனோட கையிலேருந்து ரத்தம் சரியாக கொட்டிகிட்டு இருக்கும். பட் அதை பற்றி அவன் எதுவுமே கம்ப்ளைண்டே பண்ண மாட்டான். பிகாஸ் அவன் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருப்பான். அம்ரிட்ஜுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அமைதியாக ஐ மஸ்ட் நாட் டெல் ஐஸ் அப்படின்ட்டு அவன் திரும்ப எதுவுமே சொல்லாமல் அந்த வழியெல்லாம் எதையுமே காமிச்சிக்காமல் அவன் வந்து எழுதிட்டே தான் இருப்பான். பட் இந்த செகண்ட் வீக் டிடென்ஷனோட ரொம்ப ஒஸ்டான பார்ட் என்னென்னா, ஜஸ்ட் ஆஸ் ஜார்ஜ் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே ஆஞ்சலினாவோட ரியாக்ஷன் தான். அடுத்த நாள் அந்த மார்னிங் எந்திரிச்சு அவன் டியூஸ்டே மார்னிங் எந்திரிச்சு கிரேட் ஹாலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போவான்ல. அப்போது ஆஞ்சலினா அவனை கார்னர் பண்ணி பயங்கரமாக கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருமா. அது கத்தில் ப்ரொஃபஸர் மெகானகல் அங்கே ஸ்டாஃப் டேபிள்லேருந்து கீழே இறங்கி வந்துடுவாங்க. ஹாரி அண்ட் ஆஞ்சலினா கிட்ட வந்துடுவாங்க. மிஸ் ஜான்சன், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் கிரேட் ஹாலில் நீ இந்த கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப. 5 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் கிரிஃபண்டோர் அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. பட் ப்ரொஃபஸர், அவன் திரும்பவும் டிடென்ஷன் வாங்கிட்டு வந்திருக்கான் திரும்பவும் அப்படின்னு ஆஞ்சலினா கதருமா. என்னது இது பாட்டர் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் பயங்கர ஷார்ப்பாக ஹாரியை பார்த்து முறைச்சிட்டே கேட்டுட்ருப்பாங்க. டிடென்ஷனா யார்கிட்ட இருந்து அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் கிட்ட இருந்து அப்படின்னு ஹாரி குசுன்னு சொல்லுவான். ப்ரொஃபஸர் மெகானகலோட கண்ணை அவன் பார்க்கவே மாட்டான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ஹாரி கிட்ட குசுன்னு கேட்பாங்க. ஏன்னா ராவன்க்ளா டேபிளில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூரியஸாக அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டுட்ருப்பாங்களா. ஸோ அவங்க வாய்ஸை நல்லா லோவர் பண்ணிவிட்டு பேசுவாங்க. நான் லாஸ்ட் மண்டேவே வார்னிங் கொடுத்தும் நீ திரும்பவும் ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் கிட்ட சண்டை போட்டியா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்வானா. பாட்டர், தயவு செஞ்சு நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணு. நீ தேவையே இல்லாத சீரியஸான ட்ரபிளில் மாட்ட போகிற. கிரிஃபண்டோர்லேருந்து திரும்பவும் 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. என்னது ப்ரொஃபஸர் நோ அப்படின்னு ஹாரி சரியாக கடுப்பாவான். பயங்கரமாக அவனுக்கு கோவம் வரும்.
ஏற்கனவே அவங்க என்னை பனிஷ்மெண்ட் கொடுத்து சாவடிச்சிட்டு இருக்காங்க, இதில் நீங்களும் எதுக்கு என்கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. ஏன்னா என்ன தான் உனக்கு டிடென்ஷன் கொடுத்தாலும் உனக்கு அது புத்தியில் ஒரேவே மாட்டிது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் மிஸ் ஜான்சன், இந்த அளவுக்கு சத்தம் போட்டு கத்துறத நீ கியூடிச் பிச்சில் காட்டினேன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா நான் உன்னை கேப்டன்சிலேருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மெகானகல் அவங்களோட டேபிளில் போய் உட்கார போவாங்களா. ஹாரி நொந்து போய் ரான் பக்கத்தில் வந்து உட்காந்து கத்திட்டு இருப்பான். டெய்லி நைட்டு நான் என்னோடய கையை வெட்டி ரத்தத்தை கொட்டிகிட்டு இருக்கிறதுக்காக அவங்க என்கிட்டேருந்து கிரிஃபண்டோர் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்களா, இதெல்லாம் எப்படி ஃபேராக இருக்கும் அப்படின்னு ஹாரி கத்திட்டு இருப்பானா. எனக்கு புரியுது அப்படின்னு ரான் சிம்பத்தட்டிக்காக ஹாரியை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பாவமாக இருக்குமா. சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஹெர்மாயினி வந்து எதையுமே கண்டுக்காமல் டெய்லி ப்ராஃபிட்டை திருப்பி நல்லா அதிலே மூழ்கி போய் படிச்சுட்ருக்குமா. ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போது பண்ணது கரெக்டுன்னு தானே நீ நினைக்கிற அப்படின்னு ஹாரி கோவமாக ஹெர்மாயினியை பார்த்து கேட்டுட்ருப்பான். நம்ம டீமில் இருந்து பாயிண்ட்ஸ் எடுக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க சொன்னது கரெக்ட் தான் ஹாரி, அம்ரிட்ஜ் கிட்ட உன்னோட டெம்பரை நீ லூஸ் பண்ணாத அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். ஹாரிக்கு கடுப்பாக வருமா. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாம்ஸ் பீரியட் போய் அட்டன் பண்ணி வெளியில் வர வரைக்கும் அவன் ஹெர்மாயினிக்கிட்ட பேசவே மாட்டான். அடுத்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸ் தான் இருக்குமா. அவங்க அங்கே போயிடுவாங்க. அங்கே பார்த்தா இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியே நம்ம ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் இருக்காங்களே, அவங்க அந்த கிளாஸோட ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒரு டெஸ்கில் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்ருப்பாங்க. ரான் அவங்கள பார்த்துட்டு, எக்ஸலண்ட், இன்றைக்கி அந்த அம்ரிட்ஜ் பொம்பளை செத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்களோட டெஸ்கில் போய் சீட்ஸில் போய் உட்காருவாங்களா. ப்ரொஃபஸர் மெகானகல் அந்த ரூம்குள்ளே வருவாங்க. ஆனால் அவங்க அங்கே ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் இருக்கிறத கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போய் அங்கே நடுவில் போய் நின்றுப்பாங்க. அவங்களோட டெஸ்க் இருக்கும்ல, அங்கே போய் நின்றுப்பாங்க. எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அங்கே கிளாஸே எல்லாருமே அப்படியே அமைதியாகிடுவாங்க. மிஸ்டர் ஃபினிகன், இங்கே எல்லோரும் சப்மிட் பண்ணியிருக்க ஹோம்ஒர்க் எடுத்து எல்லாருக்கிட்டையும் கொடு. மிஸ் ப்ரவுன், நீ இங்கே வந்து இந்த சுண்டலி இருக்கிற பாக்ஸ் எடுத்து எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு சுண்டலியை கொடு. தேவையில்லாமல் பயப்படாது, அது ஒன்றும் ஒன்று பண்ண போகிறதில்ல அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் அப்படின்னு அந்த தொண்டையை வந்து கரகரன்னு பண்ணுவாங்களே, சில்லியாக அவங்க பண்ணுவாங்களே. அந்த ஃபர்ஸ்ட் நைட்டம் அப்போது கூட டம்பிள்டோர் பேசிகிட்டு இருக்கும்போது இன்ட்ரப்ட் பண்ணாங்களே, அதே மாதிரியே பண்ணுவாங்களா. பட் ப்ரொஃபஸர் மெகானகல் கண்டுக்கவே மாட்டாங்க. சீமஸ் ஹோம்ஒர்க் எடுத்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்ருப்பான்ல, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சப்மிட் பண்ண ஹோம்ஒர்க் எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்ருப்பானா. அப்போது ஹாரிக்கிட்ட வந்து அவனோட எஸ்ஸேவை கொடுக்கும்போது அவன் ஹாரியை பார்ப்பானா. ஆனால் ஹாரி வந்து சீமஸை பார்க்காமையே அந்த எஸ்ஸேவை வாங்கிப்பான். ஆனால் அவனுக்கு நிம்மதியாக இருக்கும், ஏன்னா அந்த எஸ்ஸேல வந்து அவன் ஏன் வாங்கியிருப்பான். ஓகே, எல்லோரும் லிசன் பண்ணுங்கள். ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்னெயில்ஸை மறைய வைக்கிற மந்திரத்தை ஓரளவுக்கு கற்றுக்கிட்டீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. திரும்பவும் ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் அப்படின்னு செய்வாங்களா. எஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜை பார்த்து ப்ரொஃபஸர் மெகானகல் நல்லா புருவத்தை அப்படி சுருக்கி வச்சுட்டு கேட்பாங்களா. அவங்களோட புருவம் அப்போ எப்படி இருக்கும்னா, நார்மலாக நம்மளோட 2 புருவத்துக்கு நடுவுலையும் கேப் இருக்கும். ஆனால் அவங்க அப்போ சுருக்கி வைக்கும்போது அந்த 2 புருவமும் ஒட்டி அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அவங்க முறைச்சிட்டு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜை பார்த்து எஸ் அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ப்ரொஃபஸர் நான் உங்களை எப்போ இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன்னு டேட்டையும் டைமையும் கொடுத்து ஒரு நோட்ஸ் அனுப்புனேனே, அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்களா அப்படின்னு அவங்க கேட்டுட்ருக்கும் போதே ஆப்வியஸாக நான் அதை ரிசீவ் பண்ணேன். இல்லைனா நீங்கள் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னோடய கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்கன்னு நான் அவங்கள வந்த போதே கேட்டிருப்பேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் வெடுக்குன்னு சொல்லிட்டு படக்குன்னு திரும்பி போர்டை பார்த்து எழுதிட்டே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தர் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம எல்லோரும் இன்றைக்கி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற சுண்டலியை மறைய வைக்கிற ஸ்பெல்லை தான் படிக்க போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த வேனிஷிங் ஸ்பெல்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. திரும்பவும் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போது சரியாக கோவமாகி ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜை திரும்பி பயங்கர கோவமாக கொடூரமாக பார்த்து, இப்படியே நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி பாடம் நடத்துகிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வரும். அண்ட் யூ சி, நான் பேசிகிட்டு இருக்கும் போது எனக்கு மித்த ஆள் யாராவது பேசுனாங்கன்னா சுத்தமாக பிடிக்காது என் கிளாஸில் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜோட முகத்தை பார்க்கணுமே, யாரோ அவங்க கன்னத்தில் பலார்னு அறவிட்ட மாதிரி முகத்தை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்களால எதுவுமே பேச முடியாதா. ஆனால் அவங்க நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு அவங்களோட அந்த கிளிப்போர்டில் வேகமாக அவ்வளோ கோவமாக எதையோ வேகமாக கிறுக்கிட்டு இருப்பாங்க. பட் ப்ரொஃபஸர் மெகானகல் சுத்தமாக அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் எதுவுமே கண்டுக்காமல் திரும்பவும் கிளாஸை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி நம்ம மறைய வைக்கிற அனிமலோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக ஆகும். ஸ்னெயில் ஒரு இன்வெர்டிப்ரேட், கொஞ்சம் தான் சேலஞ்ச் இருக்கும் அதை மறைய வைக்க. ஆனால் மவுஸ் ஒரு மேமல்,
ஸோ அதை மறைய வைக்கிற ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம நிறையா எஃபோர்ட் போடணும். நீங்கள் நைட்டு டின்னருக்கு என்ன இருக்கும், என்ன சாப்பிட போகிறோன்றதை யோசிச்சுட்டே இந்த மந்திரத்தை போட முடியாது. ஸோ கவனமாக எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் எல்லாரையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் கிட்ட என்ன டெம்பர் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மெகானகல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ரான் கிட்ட குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் அவன் அதை சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு இப்போ ப்ரொஃபஸர் மெகானகல் மேலே இருந்த கோவம்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆயிரும். ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் டிவினேஷன் கிளாஸில் ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னியை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடி போயிட்டே இருந்தாங்களா. அந்த மாதிரி இங்கே அவங்க கிளாஸில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இல்லை. பிகாஸ் கண்டிப்பாக ப்ரொஃபஸர் மெகானகல் இதை பெர்மிட் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுமா. அதனால அமைதியாக அந்த ஓரத்தில் உட்காந்து எக்கச்சக்கமாக அவங்களோட அந்த கிளிப் போர்டில் எதையோ வேக வேகமாக எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசி பீரியட் முடிஞ்சிருமா ப்ரொஃபஸர் மெகானகல் எல்லாரையும் கிளம்ப சொல்லிடுவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எந்திரிச்சு வெளியில் போக ஆரம்பிச்சிருவாங்களா. அப்போது ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் எந்திரிச்சு ப்ரொஃபஸர் மெகானகல் கிட்டே போவாங்களா. ஹாரியும் ரானும் ஹெர்மாயினி அதை நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கதவை அவங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படியே அங்கே நின்றுவாங்க, என்ன இவங்க பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்குறதுக்காக. நீங்கள் எவ்வளோ நாளாக ஹாக்வர்ட்ஸில் டீச் பண்ணிகிட்ருக்கீங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் மெகானகல் கிட்டே கேட்பாங்களா. இந்த டிசம்பர் வந்தால் 39 இயர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. பார்த்துக்கோங்க, 39 வருஷமாக அவங்க இந்த சர்வீஸில் இருக்காங்க. ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் அதையும் நோட்டீஸ் எடுத்துப்பாங்களா. வெரி வெல், உங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கான ரிசல்ட்டை இன்னும் நீங்கள் 10 நாளில் ரிசீவ் பண்ணிடுவீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. நான் அதுக்காக வெயிட்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மெகானகல் எரிச்சலாக அங்கேருந்து டோர் பக்கத்தில் நடந்து நீங்கள் 3 பேரும் வெளியில் வரீங்களா, நான் கதவை பூட்டணும் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ஹாரி அண்ட் ரான் அண்ட் ஹெர்மாயினியை பார்த்து கேட்பாங்களா. ஹாரினால் அவனோட முகத்தில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ லைட்டாக அவன் ப்ரொஃபஸர் மெகானகலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து நடந்து போவானா. ஆனால் அவனுக்கும் நல்லாவே தெரியும் ப்ரொஃபஸர் மெகானகலும் லைட்டாக சிரிச்சாங்க அப்படின்னு. தென் அவங்களுக்கு கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளாஸ் இருக்குமா. ஸோ அங்கே ஃபாரஸ்ட் கிட்டக்க இவங்க எல்லோரும் போவாங்களா. அங்கே பார்த்தா ப்ரொஃபஸர் க்ரப்லி பிளாங்க்கு பக்கத்துலேயே கிளிப்போர்டை வச்சுக்கிட்டு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. யூஸ்வலாக நீங்கள் இந்த கிளாஸை எப்பவும் எடுக்க மாட்டீங்க கரெக்டாக அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் க்ரப்லி பிளாங்க் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறத ஹாரிக்கு கேட்குமா. ஸோ அவங்க அங்கே போய் நின்றுட்டுருப்பாங்க. அங்கே எக்கச்சக்கமாக அந்த பவுட்ரக்கிள்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த டேபிள் மேலே இருக்குமா, அதெல்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் விழுந்துட்டுருக்கும் கீழே. ஆமாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் க்ரப்லி பிளாங்க் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் ப்ரொஃபஸர் ஹேக்ரிட்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் டீச்சராக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினி ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரி பண்ணி பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. மேல்ஃபாய் கிராப்கிட்டையும் கோயல்கிட்டையும் எதையோ குசு குசுன்னு வேகமாக பேசிகிட்டு இருப்பானா. அதையும் ஹாரி பார்ப்பான். அவனுக்கு அப்போ நல்லாவே தெரியும் இப்போ மினிஸ்ட்ரியில் இருக்க இந்த மெம்பர்கிட்ட கண்டிப்பாக ஹேக்ரிட்டை பற்றி ஏதாவது தப்பாக சொல்கிறதுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் நல்லா யூஸ் பண்ணிப்பான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஹெட்மாஸ்டர் இதை பற்றின எந்த விஷயத்தையும் என்கிட்டக்க சொல்லவே மாட்டேங்கிறாரு. அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ப்ரொஃபஸர் ஹேக்ரிடோட இந்த இவ்வளோ நாள் எக்ஸ்டெண்டட் லீவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு அவங்க க்ரப்லி பிளாங்க் கிட்டக்க ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் கேட்பாங்களா. எனக்கும் தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதே தான் எனக்கும் தெரியும். டம்பிள்டோர் கிட்டேருந்து எனக்கு லெட்டர் வந்துச்சு, கப்புள் ஆஃப் வீக்ஸ் இங்கே டீச் பண்ண வரையான்னு. ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ நான் இப்போ லெசனை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. எஸ் ப்ளீஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் அவங்களோட அந்த கிளிப் போர்டில் எதையோ வேகமாக கிறுக்கிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கிளாஸை அம்ரிட்ஜ் டிஃப்ரெண்ட்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து போய் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் பற்றின நிறையா கொஷின்ஸ் கேட்டுட்ருப்பாங்களா. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லுவாங்களா. ஹாரிக்கு அப்போ அது ரொம்பவே பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஹேக்ரிடை இவங்க யாருமே தலைகுனியை வைக்கல அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கடைசியாக டீன் கிட்டக்க ரொம்ப நேரமாக அவங்க இன்ட்ராகேட் பண்ணி முடிச்சுட்டு ப்ரொஃபஸர் க்ரப்லி பிளாங்க் பக்கத்தில் போய் நின்றுட்டு, டெம்ப்ரரி மெம்பர் ஆஃப் ஸ்டாஃபாக இருக்கீங்க அண்ட் நீங்கள் அவுட் சைடரும் வேறு, உங்களுக்கு ஹாக்வர்ட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. ஓ எஸ், ஆமாம், டம்பிள்டோர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு ப்ரொஃபஸர் க்ரப்லி பிளாங்க் அப்படியே மனசார சொல்லுவாங்க. ஸ்கூல் ஆல்ரெடி எப்படி நடத்துகிறாங்களோ அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் ஒரு மாதிரி பொலைட்டாக டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு அவங்க கிளிப் போர்டில் ஏதேதோ வேகமாக எழுதிட்டுருப்பாங்க. இந்த வருஷம் இந்த கிளாஸ்க்கு என்னென்ன கவர் பண்ணலான் இருக்கீங்க, ப்ரொஃபஸர் ஹேக்ரிடும் வர மாதிரி தெரியலை அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. அவுல் எக்ஸாமில் வர கிரியேச்சர்ஸ் பற்றி தான் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. அவங்க எல்லாருக்கும் யூனிகார்ன்ஸ் பற்றி சொல்லிக் கொடுத்தாச்சு, நிஃப்லர்ஸ் பற்றியும் அவங்களுக்கு தெரியும். அண்ட் இனி நான் அவங்களுக்கு போர்லாக்ஸும் நீசல்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன்.
அண்ட் க்ரப்ஸ் அண்ட் நால்ஸ் பற்றி அவங்க பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி கற்றுக் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. வெல், அப்போது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நல்லாவே தெரியும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் ஆப்வியஸாக அவங்க அந்த கிளிப் போர்டில் டிக் அடிக்கிற மாதிரி நல்லாவே தெரியும் ஹாரிக்கு பார்க்கும்போது. தென் அவங்க கோயலை பார்த்து திரும்பி, இந்த கிளாஸில் இன்ஜுரிஸ்லாம் ஏற்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. கோயல் ஒரு மாதிரி ஸ்டூப்பிடாக சிரிச்சுக்கிட்டு இருப்பானா. மேல்ஃபாய் இந்த கொஷனுக்கு ஆனால் ஆன்சர் பண்ணுவான், அது எனக்கு தான், என்னை ஹிப்போகிரிஃப் அறுத்துருச்சு அப்படின்னு அவன் சொல்லுவானா. ஹிப்போகிரிஃபா அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் இப்போ வேகமாக அப்படியே ஷாக் ஆகி வேகமாக அந்த கிளிப் போர்டில் எதையோ கிறுக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹாக்ரிட் சொன்னதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் முட்டாள்தனமாக அவனாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான், அதனால தான் அப்படின்னு ஹாரி கோவமாக சொல்லுவானா. ரானும் ஹெர்மாயினியும் தலையில் அடிச்சுப்பாங்க. ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் திரும்பி ஹாரியை பார்த்து, another night's detention I think அப்படின்னு சாஃப்டாக சொல்லிட்டு, வெல் தேங்க்யூ வெரி மச் ப்ரொஃபஸர் க்ரப்லி பிளாங்க், தேவையான எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் அண்ட் உங்களோட இன்ஸ்பெக்ஷனோட ரிசல்ட்ஸ் இன்னும் 10 நாளில் வரும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஓ குட் அப்படின்னு ப்ரொஃபஸர் க்ரப்லி பிளாங்க் சொல்லுவாங்களா. அண்ட் ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் நேராக கேஸ்டிலுக்கு போயிடுவாங்க. அன்னைக்கு நைட்டும் இப்போ ஹாரிக்கு டிடென்ஷன் இருக்கா. ஸோ அதை அவன் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே மிட் நைட் ஆயிரும். இந்த தடவை அவனுக்கு ரத்தம் அப்படி கொட்டிகிட்டு இருக்கும். அவன் ஒரு ஸ்கார்ஃபை வச்சு நல்லா அவனோட கையை நல்லா அப்படியே பேண்டைட் மாதிரி போட்டுட்டு காமன் ரூம்குள்ளே வந்துட்டுருப்பானா. அவன் என்ன நினைப்பானா, ஃபுல் காமன் ரூமே எம்டியாக தான் இருக்கும், எல்லோரும் தூங்க போயிருப்பாங்கன்னு நினைப்பான். ஆனால் ரானும் ஹெர்மாயினியும் ஹாரிக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே ஹாரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்தா ஹாரி, இதுக்குள்ளே கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி ஹாரிக்கிட்ட ஒரு சின்ன பவுலை கொடுக்குமா. அதுக்குள்ளே எல்லோ கலரில் ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். இதுதான் பிக்கிள்டு மட்லாப் டென்டக்கிள் சொல்யூஷன், இது உன் கைக்கு எதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குமா. ஹாரி அவனுக்கு நல்லா ப்ளீட் ஆகி பயங்கரமாக அவனோட கை வலிச்சுட்ருக்கும். அதை அந்த பவுலுக்குள்ளே விடுவானா. அவனுக்கு அப்படியே எல்லாமே அவ்வளோ ரிலீஃபாக ஃபீல் ஆகும். க்ரூக்ஷாங்க் ஹாரியோட மடியில் படுத்துக்கும். தேங்க்ஸ் ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஹெர்மாயினிக்கிட்ட சொல்லிகிட்ருப்பான். நீ இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியே தீரணும் ஹாரி அப்படின்னு ரானும் சொல்லிகிட்ருப்பானா ஹாரிக்கிட்ட. இல்லை அப்படின்னு ஹாரி ஃப்ளாட்டாக சொல்லிடுவான். மெகானுங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க. கண்டிப்பாக அவங்க அம்பிரிட்ஜை போய் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா. ஆமாம், கண்டிப்பாக அவங்க அதை தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கடுத்து என்னாகும் ரான், அம்பிரிட்ஜ் திரும்பவும் வேறு ஏதாவது ஒரு டெக்ரியை பாஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன இருக்குன்னா, ஹை இன்குஸ்டரை பற்றி யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ப்ரொஃபஸர் மெகானுங்களோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பான். ரானால் இப்போ அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அவனும் அமைதியாகிடுவான். இந்த மாதிரி ஒரு மோசமான பொம்பளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஹெர்மாயினியும் புலம்பிகிட்ருக்கும். ரொம்ப ரொம்ப மோசம். நான் இப்போ தான் ரான்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் ஹாரி, அவங்கள நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. பேசாமல் பாய்சன் கொடுத்துருவோமா அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. இல்லை நான் அப்படி சொல்லலை, அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான டீச்சராக இருக்காங்க, அவங்க நமக்கு எதுவுமே நடத்த மாட்டுறாங்க, இப்படி இருந்தால் நம்ம எப்படி நம்ம டிஃபென்சிவ் ஸ்பெல்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். வெல், அதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரான் கொட்டாய் விட்டுட்டே கேட்டுட்ருப்பானா. இப்போ ரொம்ப லேட்டு, அவங்களுக்கு இந்த ஜாப் கிடச்சிருச்சு, அவங்க இங்கே தான் இருப்பாங்க, ஃபஜ் அவங்கள இங்கேருந்து போக விட மாட்டாங்க அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா. வெல் நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அது ஸ்லைட்டாக ஹாரியை நர்வஸோடு பார்த்துட்ருக்கோம். நான் என்ன யோசித்தேன்னா, நமக்கான நேரம் வந்துருச்சு, நம்ம தான் நமக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஹாரி சஸ்பீஷியஸாக சந்தேகமாக ஹெர்மாயினியை பார்த்து கேட்டுட்ருப்பானா. வெல், நம்மளாம் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸாக லேர்ன் பண்ணிப்போம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். கமான் ஹெர்மாயினி, நம்ம திரும்பவும் எக்ஸ்ட்ரா ஒர்க் வேறு பண்ணணும்னு நினச்சிட்ருக்கியா? உனக்கு புரியலையா? என்னாலேயும் ஹாரினாலேயும் நார்மலாக இருக்கிற ஹோம்ஒர்க்கவே முடிக்க முடியல, அதுவும் இன்னும் 2 வாரம் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா. பட் இது ஹோம்ஒர்க்கை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஹாரியும் ரானும் ஹெர்மாயினி அப்படியே உத்து பார்த்துட்ருப்பாங்க. இந்த பிரபஞ்சத்துலேயே ஹோம்ஒர்க்கை தவிர வேறு எதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்காதுன்னெலாம் நான் உனக்கு நினச்சேன் அப்படின்னு ரான் சொல்லுவானா. சில்லியாக பேசாத ரான், அஃப்கோர்ஸ் இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிக்கிட்டு இருக்குமா. ஹாரிக்கு அப்போது ஹெர்மாயினியை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வரும். என்னென்னா, அது அந்த SPEWவை ஸ்டார்ட் பண்ணுச்சுல, அப்போ அது ஒரு மாதிரி இருந்ததில்ல, ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக பயங்கர இதாக இருந்ததில்ல, அதே மாதிரியே இப்போது ஹெர்மாயினி இருக்கிற மாதிரி ஹாரிக்கு தெரியுமா. அம்பிரிட்ஜோட ஃபர்ஸ்ட் லெசன் அப்போது ஹாரி பேசினது ஞாபகம் இருக்கா?
வெளியில் காத்திருக்க விஷயத்துக்காக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிற அளவுக்காவது நம்ம ஏதாவது விஷயத்த கற்று வச்சுக்கணும். இப்படி ஹோல் இயரும் எதுவுமே கற்றுக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. சரி, நம்ம அப்போது லைப்ரரியில் போய் ஏதாச்சும் புக்கை திறந்து பார்த்து அதில் இருக்க ஜிங்ஸஸை பார்த்து நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணிப்போம் அப்படின்னு ரான் சொல்லுவானா. புக்கை பார்த்து லேர்ன் பண்ணுற ஸ்டேஜெலாம் கடந்து நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம அவுட் ஆஃப் புக்ஸ் விஷயத்தை தான் கற்றுக்கணும். நமக்கு டீச்சர் வேணும், ப்ராப்பரான டீச்சர் வேணும். அவங்க நமக்கு ஸ்பெல்ஸை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணுன்றதை கற்றுக் கொடுக்கணும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் அதை அவங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். நீ லூப்பினை பற்றி பேசுகிறியா அப்படின்னு ஹாரி கேட்பானா. இல்லை நான் லூப்பினை பற்றி பேசலை. அவர் ஆர்டருக்காக ரொம்பவே பிஸியாக இருக்கார். அண்ட் அவரை அட்லீஸ்ட் நம்ம பார்க்கணுன்னா எப்போவாவது இந்த ஹாக்ஸ்மேட் வீக்கெண்ட் அப்போ தான் பார்க்கவே முடியும். ஸோ அது கரெக்டாக வராது. அப்போ வேறு யார் இருக்கா அப்படின்னு ஹாரி ஹெர்மாயினி கிட்டே கேட்டுட்ருப்பானா. ஹெர்மாயினி நல்லா பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு, ஆப்வியஸாக உனக்கு தெரிலையா ஹாரி, நான் உன்னை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும். அப்படியே அவங்க 3 பேருமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சைலண்ட்டாக இருப்பாங்க. ஹாரி ஹெர்மாயினியை ஷாக் ஆகி பார்த்துட்டு திரும்பி ரானை பார்ப்பானா. அவன் எதுக்காக பார்ப்பானா, எப்போவுமே ஹெர்மாயினி அந்த SPEW பற்றி பேசும்போது ரானும் ஹாரியும் ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்காக தான் அவன் ரானை பார்த்து திரும்புவான். ஆனால் ரானுமே சீரியஸாக யோசிச்சுட்ருக்க மாதிரி முகத்தை வச்சுருப்பானா. தென் அவன் இது நல்ல ஐடியா அப்படின்னு அவன் சொல்லுவானா. என்ன ஐடியா அப்படின்னு அவன் ஹாரி கேட்பானா. நீ எங்களுக்கு டீச் பண்ணுறது அப்படின்னு ரான் சொல்லுவான். ஹாரி இப்போது சிரிச்சிட்ருப்பான். அவன் என்ன நினைப்பானா, ஹெர்மாயினியும் ரானும் சேர்ந்து வேணும்னே இவனை சும்மா கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவன் நினப்பான். நான் அவனும் டீச்சர் கிடையாது, என்னாலலாம் எதையும் டீச் பண்ண அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. ஹாரி, நீ தான் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட் சப்ஜெக்ட்லேயே நம்ம இயரில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. நானா அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்ருப்பான். நான்லாம் கிடையாது, எல்லா டெஸ்ட்லேயுமே நீ என்னை பீட் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லுவானா. ஆக்சுவலி இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். 3rd இயர் படிக்கும் போது நீ என்னை விட அந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுத்த. அந்த வருஷம்தான் நமக்கு ஒழுங்கான டீச்சரே அந்த சப்ஜெக்ட்டுக்கு இருந்தாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஏன்னா 1st இயர் படிக்கும்போது குரில் இருந்தார். அப்போது ஃபுல்லுமே தியரியாக தான் இருக்கும். ஸோ தியரின்னு வந்துட்டால் ஹெர்மாயினி எல்லாமே புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதிடும். அதனால் அது நல்ல மார்க் எடுத்திருக்கும். அதே மாதிரி 2nd இயர் படிக்க போது என்ன ஆகும்னா, லாக்கெட் தான் ப்ரொஃபஸராக இருப்பார். ஹாரி சுத்தமாக அவரை ஒரு இதாகவே கன்சிடரே பண்ண மாட்டான். ஸோ அந்த கிளாஸவே அவன் ஒழுங்காகவே எதுவுமே அவ்வளோவா இது பண்ண மாட்டான். ஏன்னா அவர் லூஸ் மாதிரியே தானே பேசிகிட்டு இருப்பார். அதனால தான் ஹெர்மாயினி சொல்லும், நம்ம 3வது வருஷம் தான் ஒழுங்காகவே எக்ஸாம் எழுதணும். ஏன்னா அது ஃபுல்லுமே ப்ராக்டிக்கலாக இருந்ததில். ஸோ நீ தான் அதில் நல்ல மார்க் எடுத்த அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். பட் நான் இங்கே எக்ஸாம் ரிசல்ட்ஸை பற்றி பேசல ஹாரி. நீ என்னென்ன பண்ணியிருக்கன்றதை யோசிச்சு பாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஹாரி கேட்பானா. 1st இயரில் அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை அந்த பேர் சொல்லக்கூடாதவங்கிட்ட இருந்து காப்பாற்றின அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஆனால் அது லக்கு தான், அதில் ஸ்கில்லாம் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. 2nd இயரில் நீ பெசிலிக்ஸை கொண்டுட்டு அந்த ரிடிலையும் டெஸ்ட்ராய் பண்ண அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஆமாம், ஆனால் அப்போ அங்கே ஃபாக்ஸ் வரலனா அப்படின்னு ஹாரி பேசிகிட்ருப்பானா. 3rd இயரில் நீ 100கணக்கான டிமெண்டர்ஸை எதிர்த்து ஃபைட் பண்ணியிருக்க அப்படின்னு ரான் இன்னும் நல்லா சத்தமாக சொல்லிகிட்ருப்பானா. யூனோ வாட், அதெல்லாம் ஃப்ளூக்னால தான். அப்போ மட்டும் அந்த டைம் டர்னர் இல்லைனா அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. போன வருஷம் நீ அந்த பேர் சொல்லக்கூடாதவனை எதிர்த்து ஃபைட் பண்ணியிருக்க ஹாரி அப்படின்னு ரான் இப்போ நல்லா கத்தி சொல்லிகிட்ருப்பான். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஹாரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் ரானையும் ஹெர்மாயினியையும் பார்த்து. ஏன்னா ரானும் ஹெர்மாயினி இப்போ ஒரு மாதிரி நல்லா சிரிச்சிட்ருப்பாங்க. தயவு செஞ்சு இப்போ நான் சொல்கிறத கேட்குறீங்களா? நீங்கள் இப்படிலாம் சொல்லும் போது அது கேட்க நல்லா பெரிய விஷயமா கிரேட்டாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் லக்குனால தான். அண்ட் half ஆஃப் த டைம் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் வந்துடும். அதை எதுவும் நான் பிளான் பண்ணியும் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி எனக்கு ஹெல்ப்பு தான் வந்திருக்கு. அதனால தான் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நான் எஸ்கேப் ஆகிருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான். ரானும் ஹெர்மானியும் இன்னும் சிரிச்சுட்டே இருப்பாங்களா. ஹாரிக்கு அது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி கோவத்தை ஏற்றுற மாதிரியே இருக்கும். ஆனால் அவனுக்கு எதனால் கோவம் வருதுன்னு அவனுக்கே தெரியல. சும்மா 2 பேரும் சிரிச்சுட்டே உட்காந்துட்ருக்காதீங்க. அந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண எனக்கு தான் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு ஹாரி பயங்கர கோவமாக கத்தி ஹெர்மாயினியையும் ரானையும் திட்டிகிட்ருப்பானா. டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட் சப்ஜெக்டில் நான் புத்திசாலியாக இருக்கேன்றனாலலாம் அந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் எஸ்கேப் ஆகி வரல.
மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு ஹெல்ப் வந்திருக்கு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த விஷயத்தை நான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறையா விஷயத்தில் நான் தப்பும் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு சிரிக்கிறத நீங்கள் 2 பேருமே நிறுத்துறீங்களா அப்படின்னு ஹாரி இப்போது பயங்கரமாக கத்திடுவானா. அங்கே அந்த மட்லா பெசன்ஸ் இருக்கும்ல, அந்த பவுலில் அவன் கையை வச்சுருப்பான்ல, அதையும் பிடிச்சி கீழே தட்டி விட்ருவான். அது கீழே விழுந்து உடஞ்சிடும் அந்த பவுலு. க்ரூக்ஷாங்க் எரிச்சலாகி அவனோட மடியிலேருந்து அவனை பார்த்து ஒரு மாதிரி சவுண்டு விட்டுட்டு போயிடும். ரான் அண்ட் ஹெர்மாயினி முகத்தில் இருந்த ஸ்மைலே இப்போ கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆயிரும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியவே மாட்டேது. நீங்கள் 2 பேருமே அந்த மாதிரி விஷயத்த ஃபேஸே பண்ணல, அதனால உங்களுக்கு தெரியல, ஓகேவா? இது ஜஸ்ட்டு பஞ்ச் ஆஃப் த ஸ்பெல்ஸை புக்லேருந்து மெமரைஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் நிற்கிற விஷயமே கிடையாது. நினச்சி பாருங்கள், உங்கள் லைஃப் ஃபுல்லுமே எவனோ ஒருத்தமே உங்களை கொலை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஓன் பிரெயினோ உங்களோட கட்ஸோ இல்லைனா என்னமோ அடுத்த ஒவ்வொரு நானோ செகண்ட்லேயும் எவனோ ஒருத்தமே உங்களை மர்டர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? இல்லைனா டார்ச்சர் பண்ணப்படுறது, இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே சாகிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? இதெல்லாம் நம்ம கிளாஸில் நமக்கு சொல்லி கொடுக்கல, சரியா? ஆனால் நீங்கள் பாட்டுக்கு 2 பேரும் உட்காந்து சிரிச்சுட்டு ஏதோ நான் ஒரு புத்திசாலியான பையன், அதனால தான் இப்போ உங்கள் முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன், டிகிரி வந்து ஸ்டூப்பிடாக இருந்திருக்கான், அதனால தான் அவன் இறந்து போயிட்டான்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஈஸியாக அந்த நேரத்தில் நான் அங்கே இறந்து போயிருப்பேன். வால்டமோர்ட்டுக்கு மட்டும் என்னோட ரத்தமோ இதெல்லாம் தேவையில்லாமல் இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக அப்போவே என்னை கொண்டிருப்பான் அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை ஹாரி அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். நாங்கள் டிகிரியை பற்றிலாம் எதுவுமே பேசலை, நீ எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ஸ்ட்ரிக்டாக இப்போ ஹாரியை கூப்பிடும். உன்னால் இதை பார்க்க முடியலையா? உன்னால் இதை புரிஞ்சுக்க முடியலையா? எக்ஸாக்ட்லி இதனால தான் எங்கள் எல்லாத்துக்கும் நீ தேவை, இதனால தான் உன்னை நாங்கள் டீச் பண்ண சொல்கிறோம். பிகாஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷனெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணியிருக்க. நீ நீ வால்டமோர்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்க அப்படின்னு அது சொல்லுமா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹெர்மாயினி வால்டமோர்ட்டோட நேமை சொன்னதை பார்க்கும்போது ஹாரிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும், ரானுக்கும் எக்ஸ்ட்ரீமாக ஷாக்கிங்காக இருக்கும். ஹாரிக்கு வந்து அதுவே அந்த சிச்சுவேஷனை வந்து பயங்கரமாக காம் பண்ணிடும். பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹெர்மாயினி வாழ்நாளில் ஒரு தடவை கூட வால்டமோர்ட்டோட பேரை சொன்னதே கிடையாது, யாருமே சொன்னது கிடையாது. எல்லாருமே அந்த பேர் சொல்லக்கூடாதவன் தானே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஹெர்மாயினி இப்போ பயங்கரமாக தைரியத்தை வர வச்சு அந்த மாதிரி சொன்னது வந்து ஹாரிக்கு வந்து கோவத்தெல்லாம் அப்படியே மறந்து அந்த சிச்சுவேஷனே அவனுக்கு வந்து பயங்கரமாக காமாக்குற மாதிரி ஆயிரும். பட் இப்போ தான் அவனுக்கு வந்து அவனோட கை எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதே அவன் ரியலைஸே பண்ணுவானா. அவன் காமானதுக்கப்புறம் தான் அவனுக்கு வலி வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஏன்டா இந்த பவுலை கீழே தட்டி விட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருப்பான். வெல், இதை பற்றி யோசிச்சு பாரு ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி குவைட்டாக சொல்லிவிட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ஹாரிக்கு வந்து இப்போ என்ன சொல்லனே தெரியாது. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அவன் அஷேம்டாக ஃபீல் பண்ணுவான், தேவையில்லாமல் இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் பயங்கரமாக கத்திட்டோமே அப்படின்ற மாதிரி. அவன் வந்து ஓகேன்ற மாதிரி லைட்டாக தலையாட்டுவானா. ஹெர்மாயினி எந்திரிச்சு நின்றுட்டு சரி நான் பெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுமா. அதோட வாய்ஸ் வந்து கிளியராக தெரியும், நேச்சுரலாகவே இல்லை, ஆனால் நேச்சுரலாக பேசுகிற மாதிரி அது வந்து ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி தெரியும். ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து கிளம்பி போயிடுமா. ராணும் எந்திரிச்சு நிற்பானா. வரியா அப்படின்னு ஹாரியை பார்த்து அவன் ஆக்வர்டாக கேட்பான். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சி போய் கீழே கிடக்கும்ல அந்த பவுல், அதை பார்த்து ரிப்பேரோ அப்படின்னு அவன் சொல்லுவானா. அந்த பவுல் எல்லாம் அந்த உடஞ்ச பீசஸ் எல்லாம் அப்படியே இப்போ வந்து ஒன்றா சேர்ந்து நல்லா புது பவுல் மாதிரி ஆயிரும். பட் கீழே கொட்டின அந்த எசன்ஸ் இருக்குல்ல அது வந்து திரும்ப வராதா. ஹாரியும் எந்திரிச்சிடுவான். ரானை ஃபாலோ பண்ணி மேலே அங்கே டார்மிட்டரி ரூமுக்கு போயிடுவாங்களா. அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக டயர்டாக இருக்குமா, அப்படியே பெட்டில் படுத்துருவான். படுத்தா அவனுக்கு திரும்பவும் கனவு வருமா. அந்த கனவில் அகெயின் அந்த நீளமான காரிடோர் இருக்குல்ல அது வரும். அப்புறம் நிறைய லாக்டு டோர்ஸ், பூட்டப்பட்ட கதவுகளாக இருக்கும்ல, அந்த கனவு திரும்பவும் வருமா. அடுத்த நாள் அவன் எந்திரிக்கும் போது அவனோட தழும்பு திரும்பவும் நல்லா வலிச்சு எரிஞ்சிட்ருக்கும். இதோட சாப்டர் 15 பார்ட் 2 தி ஹாக்வர்ட்ஸ் ஹை இன்குவிசிட்டர் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 16 இன் தி ஹாக்ஸ் ஹெட்டில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.